குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் அருளல் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 446. தலைவனாய் உள்ளான் படைத்து உடையான் பண்டு உலகங்கள் ஏழும் படைத்து உடையான் பல தேவரை முன்னே படைத்து உடையான் பல சீவரை முன்னே படைத்து உடையான் பரம் ஆகி நின்றானே. பண்டு அப்படின்னா முன்பு, சீவரை அப்படின்னா உயிர்களை அதாவது மக்களை, பரமாகி அப்படின்னா தலைவனாகி சிவபெருமான் 7 உலகங்களையும் படைத்து அவற்றை உடைமையாக கொண்டான். எங்கும் பல தேவர்களை படைத்து அவர்களை ஆண்டு கொண்டான். அவனே பல உயிர்களை படைப்புக்கு விடுத்து தேவர்களுடன் தொடர்பு படுத்தி ஆட்கொண்டான். அங்கனம் படைத்து ஆட்கொண்ட அவன் தலைவனாய் விளங்குகின்றான். பாடல் 447. ஆதாரமானவனும் அவனே. ஆதி படைத்தனன் ஐம்பெரும் பூதம் ஆதி படைத்தனன் ஆசில் பல் ஊழி ஆதி படைத்தனன் எண்கிளி தேவரை ஆதி படைத்தவை தாங்கி நின்றானே. பல் ஊழி அப்படின்னா பல யுகங்கள், தாங்கி நின்றான் அப்படின்னா ஆதாரமாய் விளங்குகின்றான். ஆதி சக்தியுடன் கூடிய சதாசிவன் ஐம்பெரும் பூதங்களை படைத்தவன். குற்றம் இல்லாத பல ஊழிகளை உயிர்களின் நன்மையின் பொருட்டு அவன் படைத்தான். எண்ணில்லாத தேவர்களை அவன் படைத்தான். இங்கனம் அவன் படைப்பை செய்தலுடன் அவற்றுக்கு ஆதாரமாகவும் இருக்கின்றான். பாடல் 448. உபதேசம் செய்து அருளல். அகன்றான் அகல் இடம் ஏழும் ஒன்றாகி இவன் தான் என நின்ற எளியனும் அல்லன் சிவன் தான் பல பல சீவனும் ஆகி நவின்றான் உலகு ஒரு நம்பனும் ஆமே. எளியன் அல்லன் அப்படின்னா எளிதில் காணப்படுபவன் அல்ல. நம்பன் அப்படின்னா நம்ப தகுந்தவன். சதாசிவன் அகன்ற இடத்தை உடைய இந்த உலகம் 7உடனும் ஒன்றாக பொருந்தி இருக்கிறான். அவற்றை கடந்தும் இருக்கிறான். இவ்வகையினால் சிவன் உடனாய் இருப்பினும் எளிமையில் காட்சி தருபவன் அல்ல. சிவனே பல வகையான உயிர்களிடம் பரவி கலந்து அவனை விரும்பியவர்க்கு அவரவரிடம் பொருந்தி உபதேசம் செய்து அருளினான். பாடல் 449. பேரொளியின் இயல்பு. உன்னின்ற சோதி உரநின்ற ஓர் உடல் விண்ணின்ற அமரர் விரும்பும் விழுபொருள் மண்ணின்ற வானோர் புகழ் திருமேனியன் கண்ணின்ற மாமணி மாபோதமாமே. ஒன்னின்ற அப்படின்னா உள்ளே எழுகின்ற, விழுபொருள் அப்படின்னா மேலான பொருள், மண்ணின்ற வானோர் அப்படின்னா மண்ணுலகத்தில் பக்குவம் பெற்ற மேலோர்கள், மாபோதம் அப்படின்னா பெருஞானம், உள்ளே தோன்றிடும் பேரொளியானது உயிர் பொருந்தி நிற்கும் ஓர் உடலாகவும் வானில் உள்ள தேவர்கள் விரும்பும் மேலான பொருளாகவும் இம்மண்ணுலகத்தில் பக்குவம் பெற்ற மேலோர் புகழும் திருமேனியாகவும் கண்ணில் விளங்கும் மணியாகவும் ஞானமாகவும் விளங்குகின்றது. பாடல் 450. சிவன் உயிருடன் கலந்திருக்கும் தன்மை. ஆரும் அறியாத அண்ட திருவுரு பார் முதலாக பயிலும் கடத்திலே நீரினில் பால் போல நிற்கின்ற நேர்மையை சோராமல் காணும் சுகம் அறிந்தேனே. ஆரும் அப்படின்னா எவரும், பார் அப்படின்னா உலகம், கடம் அப்படின்னா உடல், நேர்மை அப்படின்னா இயல்பு, சோராமல் அப்படின்னா தளராமல், சுகம் அப்படின்னா இன்பம், எவரும் அறிய முடியாத அண்டத்தில் உள்ள திருவடிவை பூமி முதலாக பொருந்திய உடலில் நீரில் பால் கலந்து நிற்கும் தன்மையை தளர்ச்சி அடையாமல் பார்த்து கொண்டிருக்கும் இன்பத்தை அடைந்தேன். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் கற்ப கிரியை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.